ஒரு மனிதனுடைய முடிவு எப்படி அமையும் அல்லாஹ் அறிந்தவன். எந்த நிலையில் எந்த நேரத்தில் மௌத்தாவேன் அல்லாஹ் அறிந்தவன். என் முடிவை நான் முடிவெடுக்க முடியாது. என் முடிவை என் செயல்பாடுகள் கூட முடிவெடுக்கும். ஆனால் ஒரு இறைநேசனின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் நேசிப்பவர்களின் முடிவை அல்லாஹ் முடிவெடுப்பான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் அவர்களை செயல்களை செய்ய வைப்பான். என்ன செயலை அல்லாஹ் செய்ய வைப்பான்? யா ரசூலல்லாஹ், யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்து அந்த நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். மரண நேரத்தில் அவனுடைய நிலைமை சுஜூதில், திக்ரில், குர்ஆனை ஓதுவதில், இஹ்ராமில். ஏன் இந்த நிலையில் இந்த நேசரின் உயிரை கைப்பற்றி அதே நிலையில் மஹ்ஷரில் அவனை சந்திப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மரண நேரத்தில் அவன் ஒரு மனிதன் உலகத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய நேசன் பிரியும் போது அவனை அல்லாஹ் அழைக்கக்கூடிய முறை, யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னஹ். அல்லாஹ்வுடைய நினைவால், அல்லாஹ்வுடைய அன்பால் அமைதி கண்ட ஆத்துமாவே, அல்லாஹ் இந்த அழைப்பை எங்களுடைய மரண நேரத்தில் எங்களுடைய காதுகள் செவிமடுப்பதற்கு அருள் செய்ய. அல்லாஹ் இந்த அழைப்பை செவிமடுக்காத துர்பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யஹ். அல்லாஹ் உன் மீது பொருந்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரும்பி வா ஆத்துமாவே, அடியார்களோடு இணைந்து கொள், சொர்க்கத்திலே நுழைந்து கொள். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று உறுதி கொண்டவர்களுக்கு அந்த நேரத்திலே மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே, கவலை கொள்ளாதே. யாரை பார்க்க போகிறாய்? وأبشروا بالجنة من أحب لقاء الله أحب الله لقاءه. யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ أحب الله لقاءه, அவரை சந்திப்பதையும் அல்லாஹ் விரும்புவான். இந்த அழைப்பை ஏற்றவுடன் அந்த உயிர் அந்த மலக்குடைய கையிற்கு விரண்டோடும். ஏன்? ரப்பை பார்ப்பதற்கு. பிலால் சிரித்தார் மரண நேரத்திலே, கதன் அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹ்பா, என் நேசரான முஹம்மதையும் தோழர்களையும் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கபூரில் யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. மன் ரப்புக்? ரப்பி அல்லாஹ். வ மாதா தீனுக்? தீனியல் இஸ்லாம். இந்த மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதுமகன் உறங்குவது போல் உறங்கு வறுமை வரை. மறுமையில் விசாரணையில் அர்ஷின் நிழல் வெளிச்சம் சூழ நபிமார்களோடு முஃமின்களோடு கண்ணியமான நிலையில்
பாதுகாப்பான நிலையில் அல்லாஹ் தக்வா உடையவர்களை நேசிக்கிறான். அவர்களின் நாளை மறுமையின் நிலை இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். முத்தகீன்கள் நாளை நிம்மதியான நிலையில் அருமையில் இருப்பார்கள். உலகம் விரண்டோடும், தந்தை தாயை விட்டு, தாய் தந்தையை விட்டு எல்லோரும் தங்களுடைய நிலைமைகளை நினைத்து பயந்து திடுக்கிட்டுக் கொண்டிருக்கும் போது அவனுடைய நேசர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். விசாரணை அழைப்பான் திரைக்குள். செய்தாயா செய்தாயா செய்தாயா? ஆம் செய்தேன், அடிந்து விட்டேன் என்று அந்த அடியான் நினைக்கும் போது, ஓ கவலைப்படாதே, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லகல் யௌம், உலகத்திலே மறைத்தேன், இப்போது மன்னிக்கிறேன், செல் என்று அனுப்பி விடுவான். சொர்க்கம் உயர்வான சொர்க்கம். அதில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அல் வதூது, கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. ஹல் ரதீதும் ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா? சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? படைப்புகளில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா நீ கொடுத்திருக்கிறாய், இதைவிட சிறந்த ஒன்றை கொடுக்கவா? அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அதைவிட சிறந்த ஒன்று எது? என்னவாக இருக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். சுஜூது செய்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. உலக வாழ்க்கையில் வாழ்ந்தான் இந்த வார்த்தையை கேட்பதற்கு. பூரித்துவிடும், வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். அல்லாஹ் அழைப்பான், துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் அதிகரிப்பை தரவா? யா அல்லாஹ், எங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? சொர்க்கத்தில் நுழைவிக்கவில்லையா? நரகத்திலிருந்து பாதுகாக்கவில்லையா? இதைவிட சிறந்த ஒன்றா? அல்லாஹுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக பெரிய அருட்கொடை. ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தாலும், அல்லாஹ் படைத்த 7 சொர்க்கங்களை கொடுத்தாலும், அல்லாஹ் படைத்த சொர்க்கங்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாலும், ஹூர் பெண்கள் அனைத்தையும் கொடுத்தாலும், சொர்க்கத்தின் மது ஆறுகள், சொர்க்கத்தின் தேனாறுகள், பாலாறுகள் என எல்லா அருட்கொடையும் அனுபவிக்க அவனுடைய கரத்தில் கொடுத்தாலும், அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த ஒன்றின் அருட்கொடைக்கு ஈடாகாது. அது என்ன அருட்கொடை? ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், தன் திரையை அல்லாஹ் அகற்றுவான். அல்லாஹுவை நேசித்தவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். யா அல்லாஹ், அந்த காட்சியை நாளை மறுமையில் காண்பதற்கு எங்களுக்கு அருள் செய். அது போதும். ஹலாவத்தல் ஈமான், ஹலாவத்தல் ஈமான், அந்த அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு, அதனுடைய உண்மையான பிரதிபலிப்பு அல்லாஹுவை நாளை மறுமையில் பார்க்கும்போது. உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, முகங்கள் செழிப்போடு அல்லாஹுவை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலே எம்மையாக்குவானாக. அல் மர்உ மஅ மன் அஹப். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மறுமை எப்போது வரும்? ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பெரிய செயல்பாடுகள் எதுவும் இல்லை, ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன். ரசூல் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் அஹ்பப்த், ஒரு அடியான் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பான்.
அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹோடு, அல்லாஹுடைய தூதரோடு, முஃமின்களோடு, நல்லவர்களோடு, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களோடு நாளை வறுமையில் இருப்பார்கள்.